தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சம்பவத்தை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இது என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் உள்ள சின்ன பிரச்சனை தான். இந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், என்னை அன்பாக பாசமாக மிக மிக செல்வாக்காக வளர்த்தெடுத்த என் தாயும் தந்தையும் எனக்கு அசையா சொத்தில் உரிமை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது எனக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என்று ஒரு பெண் புலம்புவதை நான் கேட்டேன். அதன் பிறகு அந்த பெண்ணை அழைத்து நான் விசாரித்தேன். என்ன நடந்தது என்று கேட்டால், அண்ணன் தங்கை இந்த இருவர் தான் அந்த தாய் தந்தைக்கு 2 குழந்தைகள். இந்த 2 குழந்தைகளையும் மிக செல்வாக்காக வளர்த்தெடுத்தார்கள். உழைக்கிற சமூகம்தான். நடுத்தர வர்க்கம், உழைப்புக்கு சலிக்காத ஒரு தாய் தந்தை. அப்படி உழைத்து வளர்த்தெடுத்த இவர்கள் குறிப்பாக நல்ல முறையிலே படிக்க வைத்து ஒரு பட்டப்படிப்பு 2 பிள்ளைகளும் பட்டப்படிப்பு படித்திருக்கிறார்கள். நன்கு படிப்பறிவு தெளிவான இந்த 2 மகனும் மகளும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் பாசத்திலும் நட்பு பரிமாற்றத்திலும் எந்த ஒரு குறையில்லாமல் குற்றமில்லாமல் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்யப்படுகிறது. திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து முடிந்து ஒரு 2 ஆண்டுகள் கடந்து விட்டது என சொல்கிறார்கள். இதற்கு பிறகு இந்த பெண் என்ன கேட்கிறார், இந்த பெண்ணை வளர்க்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 5 வயதிலிருந்தே தாயும் தந்தையும் சொல்லுகிறார்கள், அம்மா, உனக்கும் அண்ணனுக்கும் தான் இந்த இடம், உங்கள் இருவருக்கும் சரிபாதியாக கொடுப்பேன். அண்ணனுக்கு ஒரு 10 சென்ட் இடம், உனக்கு ஒரு 10 சென்ட் இடம் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்டு 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 வளர்ந்த அந்த பெண் பாசத்தின் பால் தந்தையிடத்திலும் தாயினிடத்திலும் அன்பின் மிகுதியான அன்பின் காரணமாக அது நமக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் வளர்ந்து வாழ்ந்து வருகிறார். திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்த பிறகு இந்த பெண் வீட்டிலே ஒரு சின்ன பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையை ஒட்டி அவர் தந்தையிடத்திலே, அப்பா, எனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எனக்கான அந்த பங்கை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கும்போது தந்தையும் தாயும் கலந்து பேசி, உனக்கு பங்கு இல்லை, இந்த சொத்து அண்ணனுக்கு மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். நீ உன்னை ஒரு இடத்தில் கட்டி கொடுத்து விட்டோம், இதன் பிறகு நீ இந்த சொத்தை கேட்டுக்கொண்டு வராதே என்று தாயும் தந்தையும் சொன்ன அந்த நிமிடத்திலே அவள் மனம் உடைந்து நொந்து நூலாகிறாள். அழுது புலம்புகிறார். அந்த அழுது புலம்பிய அப்போது கூட ஆறுதலுக்காகவாவது, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், சரி, ஏதோ ஒன்று பேசி முடிக்கலாம் என்று ஆறுதல் வார்த்தை சொல்லாமல், வேறு எங்காவது எங்கள் உயிர் பிரிவதற்கு முன் உனக்கு வேறு எங்காவது ஒரு சொத்தை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர, அந்த இடத்தில் இருக்கிற சொத்தை கொடுப்பதாக இல்லை. சரி, இவர்கள் தான் இப்படி சொல்லுகிறார்களே என்று அண்ணனும் அண்ணியும் போய் கேட்கிறார். அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த ஆணாதிக்கம் என்பது ஒரு பெண் சமூகத்தை பெண்ணை வைத்தே அடிமை செய்வதும், பெண்ணை வைத்தே கொடுமை செய்வதும், பெண்ணை பாசம் என்ற வார்த்தைகளால் சொல்லி அவளுக்கான உரிமைக்கு கிடைக்கக்கூடியவைகளை கிடைக்க விடாமல் செய்வதும், இந்த ஆண்களோடு துணை நிற்கும் இந்த பெண்களை என்ன சொல்லுவது? இந்த வேதனையோடு தான் அந்த பெண் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அவளை நான் சந்திக்கிறேன். இப்போது நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறக்கும்போது, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள்.
அதன் பிறகு இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் போய் 2 பேர் இனிதே வாழ்க என்ற முறையிலே அவர்கள் 2 குழந்தைகள் போதும் என்று நிறுத்திக் கொள்கிறார்கள். பாசத்தை காட்டுகிறார்கள், பரிவை காட்டுகிறார்கள், அன்பை காட்டுகிறார்கள், சொத்து சொகத்தை எல்லாம் சொல்லி வளர்க்கிறார்கள். நீ படிக்க வேண்டும் என்று படித்துத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் சொன்னவர்கள்தான், இப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தவர்கள்தான் ஒரு கட்டத்திலே ஆணுக்கு மட்டும்தான் இந்த மண்ணில் சொத்தில் என் குடும்பத்தில் உரிமை உண்டு, நீ இன்னொருவனுடைய மனைவி இன்னொரு வீட்டுக்கு சென்று விடுகிறாள், அதனால் உனக்கு சொத்து தரமாட்டேன் என்ற நிலை இந்த காலத்திலும் இப்பொழுதும் நடக்கிறதே. இதை எண்ணி நான் வேதனைப்படுகிறேன். இது களைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது களைவதற்கு அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. ஆணுக்கு பெண் நிகர் சரிவாரி சொத்தில் உரிமை உண்டு என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அரசு சொல்லுகிறது, அதிகார வர்க்கம் சொல்லுகிறது, அதுவெல்லாம் மறுக்கவில்லை, உண்மை. ஆனால் இந்த சமூகத்தில் உள்ள ஆணாதிக்கம் என்பது, ஆண்கள் என்பது தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாயை கையில் வைத்து கொண்டு தன்னுடன் பிறந்த சகோதரிகளை, தன்னுடன் பிறந்த அக்கா அண்ணன் அக்கா தங்கைகளுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது என்பதை ஒரு மிகப்பெரிய கருத்தாக அவர்களுடைய மூளையை பதிவிட்டு கொண்டு தொடர்ந்து அதை வெளிக்காட்டாமல் அவர்கள் மீது பாசம் காட்டுவது போல் பாவனை செய்கிறார்களே, இந்த போக்கை கண்டித்து யார் கண்டிப்பது? இதனால் இந்த சமூகத்தில் இவ்வளவு பாதிப்புகள் உள்ளாக்குகிறார்கள் ஒரு பெண்கள். கணவனை நம்பி போகிற போது அந்த கணவனுக்கான உரிமைகளும் பெண்ணுக்கான உரிமையும் என்பது மாறுபடுகிறது. தன்னுடைய தனக்கென்று ஒரு சொத்து, தனக்கென்று ஒரு உரிமை, தனக்கென்று ஒரு அதிகாரம் என்பது பிறந்த வீட்டிலே இல்லை என்றால் புகுந்த வீட்டில் எப்படி கிடைக்கும்? புகுந்த வீட்டிலே இவள் கொடுமை செய்யப்பட்டாலும் கூட அது பிறந்த வீடு ஆதரிக்கிறதா? இது களையப்பட வேண்டும். அதனால் சமூகத்தில் உள்ள உங்கள் அனைவருக்கும் இந்த நாளை நான் தெரிவித்துக் கொள்வது, ஒரு பெண்ணை எப்படி வளர்க்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த பெண்ணுக்கான சம உரிமை நம் உடல் பொருள் ஆவியில் மட்டுமல்ல, நாம் அமைத்து கொண்டிருக்கிற முன்னோர்களால் கிடைக்கப்பெற்றிருக்கிற, நாம் உருவாக்கப்பட்டிருக்கிற நம் மனைவிமார்கள் மூலமாக வந்து கிடைக்கப்பட்டிருக்கிற அனைத்து சொத்திலும் சொகத்திலும் அசையும் அசையா சொத்துக்கள் அத்தனையிலும் பெண்ணுக்கு உரிமை உண்டு என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும். அந்த உரிமையை முறையாக கொடுக்க வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி. உங்கள் மாமி வேதாசலம்.